பொதுவா மனுஷங்களுக்கு கோபம் அவங்க நினைச்சது நடக்கலனா, புடிச்சது கிடைக்கலனா, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பாத்திருக்கீங்க. ஆனா இங்க ஒரு பொண்ணுக்கோ ஒரு முட்டை சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி கோபம் வருதுங்க. அது ஏன்னா அவங்க பண்ண திருமணத்தால தான் இப்ப அவங்களுக்கு முட்டையே சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு. என்னடா சொல்ற? திருமணம் பண்ணா முட்டை சாப்பிட முடியாதா? அப்படி என்ன அந்த திருமணம்? அப்படி அவங்க புகுந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுல. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கதையை கேட்கும் போதோ புகுந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் கண்டிப்பா அவங்க பிறந்த வீட்டையும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவையும் நிச்சயமா இமேஜின் பண்ணிப்பீங்க. சோ அப்படி அந்த பெண்களுக்காக தாங்க இந்த படமே. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆங்கர் டேல்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தோடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா நம்ம வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினான பூஜாவை காமிக்கிறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமா முக நிறைய சிரிப்போட கழுத்துல தாலியோட அங்க ஒரு வீடியோல பேசிட்டு இருக்க. அது மூலமா அப்பதான் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு புரியுதுங்க. அப்படி நம்ம பூஜாவும் எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது சாப்பாடு தான், நான் பயங்கரமான ஃபுட்டி அப்படின்னு அந்த வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா இதே கதை நம்ம ஹீரோயினுக்கு திருமணமாகி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம ஹீரோயின் வாழ்வாங்க. அப்படி நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல எப்பவுமே ஒரு போர்டு இருக்குங்க. அந்த போர்டுல எந்த நேரத்துல எந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு டைம் டேபிளையே போட்டு வச்சிருப்பாங்க. அந்தந்த நேரத்துல அதை நம்ம ஹீரோயின் சமைச்சும் சாப்பிடுவாங்க. ஹீரோயினுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஹீரோயினுடைய கணவர் மட்டும் தான் வேலைக்கு போவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாமியார் இருப்பாங்க. புகுந்த வீடு அப்படின்றதுனால மாமியார் சொல்றதையும் அவங்க கணவர் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு தான் நம்ம ஹீரோயின் அங்க வாழ்வாங்க. அப்படி அவங்க மாமியாரும் அங்க வெஜிடேரியன் சமைச்சுக்கிட்டு இருக்க அலெக்சா கிட்டையும் இன்னைக்கு என்ன சமைக்கலான்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அலெக்சாவும் அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் சமைக்கிறதுக்கும் பரிந்துரை பண்ண, ஏலே அலெக்சா, நீ மட்டும் ஆளா இருந்தா உன்னை ஒரு அடி அடிச்சிடுவேன். நாங்களே வெஜிடேரியன் குடும்பம், எங்க கிட்ட நான் வெஜிடேரியன் சமைக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுடைய காலிங் பெல் சவுண்டு கேக்குதுங்க. ஹீரோயின் கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஃபுட் டெலிவர் பண்ற ஒரு பையன் வந்து நிக்கிறான். மேடம், நீங்க சிக்கன் ஆர்டர் பண்ணீங்களா? இந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க, ஏய் தம்பி, தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்க. எங்க வீடு மட்டும் இல்ல, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே வெஜிடேரியன். இங்க நான்வெஜ்ஜ அலோவே பண்ண மாட்டாங்க. நீ மட்டும் சிக்கன் எடுத்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த விஷயம் தெரிஞ்சது, இந்த அபார்ட்மெண்ட் காரங்களாம் உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இப்பயே இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்ல, அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய மாமியார் அந்த ஃபுட் டெலிவரி பண்ற பையன் கையில இந்த சிக்கன் இருக்கிறத பாத்துறாங்க. வருது பாருங்க கோவம். நேரா அந்த பையனை கூட்டிட்டு கீழே இருக்கிற வாட்ச்மேன் கிட்டையும் வந்துடுறாங்க. எப்படி அவங்க மாமியார் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருக்காங்களோ அதே மாதிரி வேலை வெட்டி இல்லாம அபார்ட்மெண்ட்ல வம்புலுக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாருமே கீழே வந்து, யோ வாட்ச்மேன், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லுவேன், உள்ள எந்த ஃபுட் டெலிவரி பண்ற பையன் வந்தாலும் அவனை செக் பண்ணி அனுப்புன்னு. நம்ம எவ்வளவு பியூர் வெஜ்ஜா உயர்ந்த சைவமா இந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி இவன் நான்வெஜ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வரானே அப்படின்ற மாதிரியும் அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க எப்பவுமே பாக்குற டாக்டர் லதா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வருதுங்க. ஏமா, உன்னோட ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளினிக்கு வரியா, சில விஷயங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஆமாங்க, நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நாளா இந்த பேக் பெயின், உடம்புல இந்த சத்து குறைபாடு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுக்காக அப்பப்போ ஒரு டாக்டரை பாக்குறது வழக்கம். அப்படி அந்த டாக்டரை பாக்குறதுக்கும் இவங்க காரை எடுத்துக்கிட்டோம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு ரூலையும் காமிக்கிறாங்க. அதாவது இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டாலோ நான்வெஜ்ஜை உள்ள கொண்டு வந்தாலோ அவங்களுக்கு 4500 ரூபாய் ஃபைன் அப்படின்ற மாதிரி அங்க போட்டிருக்கு. இப்போ ஹீரோயினும் அந்த கிளினிக்ல வந்து அந்த டாக்டரை மீட் பண்றாங்க. அந்த டாக்டருமே, உங்க உடம்பு ரொம்பவுமே வீக்கா இருக்கு, நீங்க என்ன ஃபுட்டை எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, வெஜிடேரியன் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்றாங்க. உங்க இம்யூனிட்டி கூட ரொம்ப கம்மியா இருக்கு, அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணோம்னா நீங்க அட்லீஸ்ட் நான் வெஜிடேரியன்ல முட்டையாச்சு எடுத்துக்கணும், இல்லனா நீங்க ரொம்ப வீக் ஆகிட்டே தான் இருப்பீங்கன்ற மாதிரியும் சொல்ல, என்னது முட்டையா, எங்க குடும்பமே சுத்த சைவ குடும்பம், இதுல நான் எங்கிட்டு முட்டையை எடுக்கிறதுன்னு சொல்லியும் ஹீரோயின் ரொம்ப பதறி போக, இப்ப டாக்டர் சொல்றது சொல்லட்டும், நம்ம வெஜிடேரியனே சாப்பிடுவோம்னு சொல்லியும் ஹீரோயின் வீடு திரும்புறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற லிஃப்ட் வேலை பார்க்கலங்க. இப்ப இவங்க படிக்கட்டுல தான் மேல நடந்து போக வேண்டி இருக்கு. ஏறாங்க ஒரு இடத்துல பயங்கரமா மூச்சு வாங்குதுங்க. அப்பதான் டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. உங்க உடம்புல சத்து இல்ல, இம்யூனிட்டி கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம். இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அதே அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தோழி இருப்பாங்க. அவங்களுடைய வீட்டுக்கும் ஹீரோயின் வராங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட டாக்டர் சொன்ன விஷயத்தையும், முட்டை சாப்பிட்டாதான் இம்யூனிட்டி ஏறும், உடம்புக்கு சத்து வரும்ன்ற மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்ல, அப்ப என்னடி ஒரு முட்டை சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன, ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தானே சாப்பிட போற, அதுவும் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வெஜிடேரியனா தானே இருந்த,
கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க புகுந்த வீட்டுல உன் மாமியாரு உன் கணவர்லாம் வெஜிடேரியனா இருக்கிறதுனால தான் இப்ப வெஜிடேரியனா மாறி இருக்க. இப்போ உன் கணவர் கிட்ட பொறுமையா போய் டாக்டர் முட்டை சாப்பிட சொல்றாங்க, அப்பதான் உடம்புக்கு சத்து ஏறும்னு சொல்றாங்க அப்படின்னு உன் கணவர் கிட்ட விவரமா சொல்லு, அவரே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றதுக்குமே ரொம்ப பயப்படுறாங்க. அதே வேளையில ஹீரோயினுடைய கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரே நம்ம ஹீரோயினுடைய போனுக்கு கால் பண்றாங்க. இப்போ இவங்களும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு இவங்க கிட்ட டாக்டர் சொன்ன விஷயத்த அப்படியே மெல்ல சொல்லலான்னு பாக்க, ஆனா அதுக்குள்ள அவரோ, ஏ பூஜா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்தது தெரியுமா? ஆபீஸோடைய கேண்டீன்ல இன்னைக்கு நான் பன்னீர் ரைஸ் ஆர்டர் பண்ண, அவ என்னன்னா சிக்கன் ரைஸ் கொண்டு வந்துட்டான். நல்ல வேலைடி, வாயில வைக்கலான்னு போயிட்டேன், என் ஃப்ரெண்டு தடுத்து நிப்பாட்டினா. தேங்க் காட், எப்படிதான் இந்த நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் அங்க அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கும் போது பூஜாக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இந்த நேரத்துல நம்ம எப்படி முட்டை சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறதுன்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே தயங்க செய்யறாங்க. இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுமே இதையெல்லாம் பார்த்துட்டு, சரிடி பெருசா கவலைப்பட்டுலாம் இருக்காத, நம்ம ஹைதராபாத்ல எத்தனையோ நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு, மதிய டைம்ல அப்படியே வெளியே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போ. நீ ரெஸ்டாரண்ட்ல முட்டை சாப்பிட்டா உங்க வீட்டுல என்ன கண்டுபிடிக்கவா போறாங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு குருட்டு தைரியம் வருதுங்க. முயற்சி பண்ணி தான் பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கேயுமே ஒரு முட்டையை ஆர்டர் பண்றாங்க. ஏதோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போல இருக்கு. அவன் முட்டை போறதே சுமார் அரை மணி நேரம் போட்டு அப்படியே கொண்டு வராங்க. இங்க நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, எங்க நம்ம கணவர் பாத்திர போறாரு, நம்ம கணவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பாத்திர போறாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள வருது. கரெக்டா அந்த முட்டை இவங்க டேபிளுக்கு வர நேரத்துல ஹீரோயினோட கணவர் வேற கால் பண்ண, ஐயோ அவரு நம்மள பாத்துட்டாரு போல இருக்கேன்னு சொல்லி இவங்க அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்படி முதல் பிளான் கேவலமா ஃபெயில் ஆகுதுங்க. இப்போ ரெண்டாவது பிளானா அங்க ஒரு வெட்டவெளி ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, அந்த இடத்துக்கும் ரெண்டாவது நாள் சாப்பிட போறாங்க. இந்த வாட்டி டேபிளுக்கு ஃபுட் சீக்கிரமாவே வந்துருதுங்க. அதுவும் ஆஃப் பாயிலே கொண்டு வந்து விக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த முட்டைய இவங்க சாப்பிடலான்னு பக்கத்துல போக, அப்ப அங்க திடீர்னு இந்த காலேஜ்ல படிக்கிற சில பசங்களாம் உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ அந்த செல்ஃபில நம்ம வந்து அவங்க சோசியல் மீடியால நம்ம கணவர் நம்மளை பார்த்து மாட்டிக்க போறோம்னு சொல்லி அங்க இருந்த ஹீரோயின் ஓடி வர, இப்ப அட்லாஸ்ட் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம்ப்பா, அங்கெல்லாம் நம்ம கணவர் வரவே மாட்டாருன்னு சொல்லி இவங்க அந்த இடத்துல உட்காந்து ஒரு முழு முட்டையை ஆர்டர் பண்ணி அந்த முட்டையையும் தன்னோட வாயில வைக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க முட்டை சாப்பிடுறாங்களா, அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. ஆனா ஒரு வாய் எடுத்து வச்ச அடுத்த வாயிலேயே ராஜீவ் அப்படின்ற ஒரு நேம பின்னாடி இருக்கவரு கூப்பிடுறாரு. அது நம்ம ஹீரோயினோட கணவரோட பேரு தாங்க. என்னது என் புருஷன் இங்க வந்துட்டானான்னு சொல்லி ஹீரோயின் திருப்பி பார்த்தா அங்க வேற ஒருத்தர். ஐயோ இப்படி வெளியில ஹோட்டல்ல முட்டை சாப்பிட்டு அசிங்கமா மாற்றத்துக்கு பதிலா வீட்லயே எப்படின்னா பர்மிஷன் கேட்டு முட்டையை சாப்பிடணும்ன்ற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல ராத்திரி அவங்க கணவரோடையும் அவங்க மாமியாரோடையும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வீட்டுல எப்பவுமே ரொம்ப அளவா தாங்க சமைப்பாங்க. ஆனா ஹீரோயின் ஃபுட்டி அப்படின்றதுனால நிறைய சாப்பிடுவாங்க. இந்த 3 வருஷத்துல ஹீரோயினுக்கு நிறைய பசிக்கும், அவங்களுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட ஹீரோயினுடைய மாமியாருக்கு இருக்காது. ஹீரோயினோட கணவரும் இதை பெருசா கண்டுக்க மாட்டாரு. அவங்க சாப்பிட்டது போக இந்த ஸ்பூன்ல இருக்கிற கொஞ்சம் கிரேவியையும் அங்க மிச்சமானதையும் நம்ம ஹீரோயின் நக்கி நக்கி சாப்பிட்டுதான் அவங்க டின்னரையே முடிப்பாங்க. இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம கணவர்கிட்ட டாக்டர் சொன்ன விஷயத்த சொல்லி முட்டை சாப்பிடறத பத்தியும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. டே ராஜீவ், டாக்டர் கிட்ட போனாண்டா, என்ன முட்டை சாப்பிட சொல்றாங்க, அப்பதான் என் இம்யூனிட்டி ஏறுமா, நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் டெய்லி சாப்பிட்டுக்குவா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினோட கணவரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. உனக்கு அதனால தான் சொல்லியிருக்கேன் அலோபதி மெடிசன்லாம் எடுக்கவே எடுக்காத, அந்த டாக்டர் கிட்ட எல்லாம் போவாதன்ட்டு. ஏன் நான்வெஜ் ஆள் தான் உடம்புல இம்யூனிட்டி சத்தெல்லாம் கூடுமா என்ன, வெஜிடேரியன்ல இல்லாதது அப்படி நான் வெஜிடேரியன்ல என்ன இருக்கு, உன்னவா வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லி நேரா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரான ஒரு தாத்தா கிட்டையும் கூட்டிட்டு போறாரு. அந்த தாத்தாவும் நம்ம ஆயுர்வேதிக்லயே எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து இருக்குமா அப்படின்னு பச்சை கலர்ல ஒரு தண்ணிய கலந்து கொடுக்குறாரு. இதை நீ டெய்லி குடிச்சாலே போதும், உன்னோட உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி ஏறிடும், உனக்கு சத்து கூடிடும், அதுக்கப்புறம் முதுகு வலி எந்த வலியும் வராது அப்படின்னு ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனையும் அவர் கொடுக்க, அந்த மெடிசனை இவங்க வாயில வைக்க முடியலைங்க. ஏன்னா அப்படி ஒரு கேவலமான டேஸ்ட்ல அது இருக்கு போல. ஆனா கணவர் வற்புறுத்ததுனால இவங்க இப்போ அலோபதி மெடிசனை விட்டுட்டு அந்த ஆயுர்வேதிக் மெடிசனையே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லி புலம்புறாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போறப்போ எத்தனையோ அடக்குமுறைகள் வரும், ஆனா எனக்கு என்னவோ அது சாப்பாடுல வந்துருச்சு. இந்த 3 வருஷத்துல எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை கூட இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. அவளு என் கல்யாண சமயத்துல கூட நான் எப்படி தெரியுமா இருந்தேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன கதைய சொல்ல, ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த வெட்டிங்ல சாப்பிடலான்னு சொல்லி தான் கணவரோட உட்காந்துருப்பாங்க. அப்ப இலையில முதல்ல ஸ்வீட் வைப்பாங்க. அந்த ஸ்வீட்டை எடுத்து ஹீரோயின் சாப்பிடலான்னு பார்க்க, அப்ப அவங்க கணவர் ஹீரோயினோட கையை தட்டி விட்டுட்டு, முதல்ல யாருன்னா ஸ்வீட் சாப்பிடுவாங்களா, இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிடு, கடைசியா ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அப்போ
ஸ்பாட்ல இருந்தே ஹீரோயின் எதை சாப்பிடணும், அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க கணவரே ஆர்டர் போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமணமான புதுசுல நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு பையா பானிபூரி வித்துக்கிட்டு இருக்க அதை பாக்குற அவங்களுக்கோ பானிபூரி சாப்பிடணும் போல தோணும். தான் கணவர்கிட்டையும் பானிபூரி வாங்கி கொடுக்க சொல்லி கேட்க, ஆனா அவரோ அந்த பையாவோட கைய பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு, இங்கெல்லாம் பானிபூரி சாப்பிட்டா சுத்தமாவே இருக்காது, உடம்பு சரியில்லாம போயிடும், உனக்கு பெரிய கடையில போய் பானிபூரி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அதே பையா கடைக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல பானிபூரியும் வாங்கி கொடுக்குறாரு. ஆனா என்னதான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த பையா கையால பானிபூரி சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கவங்க. சொல்லியிருக்கல ஹீரோயினுடைய மாமியார் ரொம்ப கம்மியா தான் சமைப்பாங்கன்ட்டு. இவங்க வேற ஃபூடி அப்படின்றதுனால ராத்திரி சரியா சாப்பிடாதனால இவங்களுக்கு பசிலாம் எடுக்குங்க. வீட்டுல சாப்பாடு இல்லாதனால 12 மணிக்கு வெளியே ஆர்டர் போடுவாங்க. இவங்க அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரு உள்ள வரணும்னாலும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குறிப்பிட்ட வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு வாட்ச்மேன் கால் பண்ணி கேட்பாரு. அப்படி ஹீரோயினுடைய கணவருக்கும் வாட்ச்மேன் கால் பண்ணி ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி வந்திருக்குன்ற மாதிரி சொல்ல, அது வெஜிடேரியன் ஃபுட்டு தாங்க, பட் இருந்தும் 12 மணிக்கெல்லாம் எவனா ஆர்டர் போடுவானா, அந்த ஃபுட் டெலிவரி பாய் எல்லாம் உள்ள விடாதேன்னு சொல்லி அந்த ஃபுட்டையும் ஹீரோயினுக்கு வந்து சேர விடாம அவங்க கணவர் பண்ணிடுவாரு. இதெல்லாம் விட ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குங்க. இவங்க திருமணமான 2வது ஆனிவர்சரியை கொண்டாடுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க சைவ சாப்பாட்டையும் போடுவாங்க. ஒரு பஃபட் மாதிரி தாங்க அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பஃபட்ல பூரி மட்டும் காணாம போயிருக்கும். அதை கவனிக்கிற ஹீரோயினோட கணவரும் அவ்வளவு பூரி இருந்தது எங்க போச்சுன்ற மாதிரி கேட்க, அந்த பச்சை புடவை கட்டி இருக்கிற மேடம் 7 பூரி எடுத்துட்டு போனாங்கன்ற மாதிரி அந்த கணவர் கிட்ட சொல்றாங்க. இப்ப அவருமே அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் கிட்ட வந்து, நீ தான் அந்த 7 பூரி எடுத்துட்டு போனியா, யாருக்குன்னா சர்வ் பண்ண போனியான்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க இல்லன்னு சொல்ல, கீழே எதனா கொட்டிக்கிச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கும் அவங்க இல்லன்னு சொல்றாங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் நீயா சாப்பிட்டுருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் ஃபூடி அப்படின்றதுனால அவங்க தாங்க சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அவர் ரொம்ப நக்கல் படுத்தி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லுவாரு. இதுல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகி இப்ப அந்த பூரிய உண்மையாலேயே குப்பையில போட்டுட்டு அவங்க நிம்மதியா கூட அவங்களுடைய 2வது ஆனிவர்சரியை கொண்டாடாத மாதிரி அங்க காட்டுறாங்க. சோ இப்ப இதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு தான் ஹீரோயின் ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் முட்டைய வெளியே சாப்பிடக்கூடாது, நம்மள இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு, நம்ம இந்த முட்டைய நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள கொண்டு வந்தே சாப்பிட ஆரம்பிக்கணும்னு சொல்லி கடைக்கு போய் நாட்டு முட்டையா பார்த்து அதை வாங்கிக்கிட்டு தன்னுடைய ஹேண்ட்பேக்ல அந்த முட்டையை மறைச்சு வச்சு தான் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வராங்க. இப்ப ஹீரோயினுடைய மாமியாரும் இந்த பேக்கரி ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு கிளாஸுக்கு காலையில 10 மணிக்கு போவாங்க. அப்போ ஹீரோயினோட கணவரும் இருக்க மாட்டாரு, மாமியாரும் இருக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயின் காலையில 10 மணி ஆனா அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்த அந்த முட்டைகளை சாப்பிடுறது உண்டுங்க. அந்த எல்லா முட்டைகளும் தன் கணவருக்கும் மாமியாருக்கும் தெரியாம அவங்க பீரோக்குள்ளயும் கட்டில்லையும் சின்ன சின்ன ஜார்லையும் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு நாள் இவங்க சமைச்சிட்டு இருக்கும் போது ஒரு முட்டை கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க. அதே வேலையில உங்க மாமியாரும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படியோ இவங்க கிளீன் பண்ணிட்டு அந்த முட்டை ஓட்டெல்லாம் எங்க தூக்கி போறதுன்னு தெரியாம ஜன்னல் வழியா தூக்கி போட கட் பண்ணா இப்ப அவங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்குதுங்க. இந்த முட்டை ஓடுகள்லாம் இருக்கிற அந்த அபார்ட்மெண்டோடைய சேர்மேனுமே அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மீட்டிங்கா போட்டு ஒன்னு கூட்டுறாரு. நம்மளோட அபார்ட்மெண்ட் ரூல் இங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா அதை மீறி யாரோ இங்க உள்ள முட்டையை கொண்டு வந்து சாப்பிட்டு அந்த நபர் யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இப்ப சொல்லி பிரச்சனையாக்க விரும்பல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான்வெஜ் ஃபுட் எல்லாம் இங்க சாப்பிடுற வேலை வச்சுக்காதீங்கன்ற மாதிரியும் அவர் வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பேச பேச ஹீரோயினுடைய முகம் மாறுதுங்க. அதையுமே ஹீரோயினுடைய கணவர் கவனிக்கிறாரு. இப்போ ஹீரோயினும் அவங்க கணவரும் அவங்களுடைய வீட்டுக்கு வர, அவங்க வீட்டுல இப்ப அவங்க மாமியார் வேற இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அங்க நிப்பாட்டி அந்த கீழே சேர்மேன் முட்டை சாப்பிட்டதா சொல்லிட்டு இருக்கிற நபர் நீதானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட கணவர் கேட்கிறாரு. ஹீரோயினுக்குமே அங்க ஒன்னும் புரியலைங்க. நான் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சமாளிக்க, அப்பயே அவர் சொல்ல சொல்ல உனக்கு வேர்வை வந்தது, கையெல்லாம் நெளிஞ்சது, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீதானே முட்டை சாப்பிடுற அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினுமே ஆமா ஒரே ஒரு முட்டை தான் சாப்பிட்டேன், டாக்டர் சொன்னதுனால தான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம ராஜீவும் அவரோட பீரோக்கு வந்து பாக்குற போதோ அங்க ஒரு நாட்டு முட்டைய ஹீரோயின் மறைச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உனக்கு வெக்கமா இல்ல, இப்படி அசிங்கமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு முட்டை சாப்பிட்டியா, இதுதான் உன்னோட கடைசி வார்னிங், நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டனா, என்னோட பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா எங்களுடைய ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு நீ வரணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நம்ம வளர்ந்த விதமே அப்படிதான், இதெல்லாம் கேட்டது தானே என்ன திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த, உடம்பு சரியில்லைனா அதுக்கேத்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசனை எடுத்துக்கோ, முட்டை கிட்ட சிக்கன் மட்டன் சொல்லி இதுக்கப்புறம் எதனா இந்த சைடு வந்தது
நீ இந்த வீட்டுல இருக்க மாட்ட, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்ற மாதிரியும் அவர் அங்க மிரட்டுறாரு. இதுல ஹீரோயின் மனசடைஞ்சு போய் இப்ப அவங்க வீட்டுல இந்த ஒளிச்சு வச்ச முட்டைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த முட்டைகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டு போயிட்டு எல்லா முட்டைகளையும் அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற குப்பை தொட்டிலையும் போடுறாங்க. இப்ப நாட்கள் போகுதுங்க. இப்ப மறுபடியும் ஹீரோயின் முட்டை சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்க உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது. ஜிம்முக்கு போகும்போது கூட ஸ்ட்ரெஸ் போட்டு இந்த வெயிட்ட கூட அவங்களால தூக்க முடியல. அப்பதான் ஹீரோயினுடைய மொபைலுக்கு ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் வருது. அதாவது ஊருக்குள்ள ஒரு போட்டி நடக்குதாம். அந்த போட்டியில கலந்துக்க சொல்லி ஹீரோயினை அழைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வருதுங்க. மொட்டை மாடியில இருந்தும் ரொம்ப டீப்பா யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க கணவர் அவங்களுக்கு பண்ண எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சோரா கணவரா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும் போதோ நம்மளுடைய சுயமரியாதைக்கு தடையாய் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணுதான். அப்படி நீ இததான் சாப்பிடணும்னு ஒருத்த மேல இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணானா அங்க தப்பு நம்ம மேல இல்ல, அந்த ஒருத்த மேலதான் இருக்கு. அப்படி நம்மள புரிஞ்சுக்காத கணவரோட நம்ம இருந்து வாழ்க்கை முழுக்க அவர் சொல்றத கேட்டு சாப்பிடாம ஒவ்வொரு நாளும் ஏங்கியே இருக்கிறத விடவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், அதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி அவங்க கையில இருக்கிற ரிங்க அவங்க கழட்டி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ராஜீவ் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினோட கணவர். அவரு ஆபீஸ்ல இருக்கும் போதோ அவரு ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்றாருங்க. அதாவது அவங்க ஆபீஸுக்கு வெளியில ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்களாம். அங்க ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கான். அந்த போட்டியை போய் பாருன்னு சொல்ல என்ன போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ராஜீவ் அந்த இடத்துக்கு ஓடோடி வந்து பாக்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்குங்க. அந்த போட்டியில கலந்துக்கிறது வேற யாரும் இல்ல, இந்த ராஜீவோட மனைவியான நம்ம ஹீரோயின் தாங்க. அந்த போட்டி என்ன தெரியுமா, அங்க ஒரு பெரிய தட்டு இருக்கு. அந்த தட்டுல சிக்கனு, மட்டனு, பீஃப், முட்டை, பிரியாணி, இது அதுன்னு சொல்லி அந்த தட்டு முழுக்க நிரம்பி இருக்கு. அதை யாரு முழுசா சாப்பிட்டு முடிக்கிறான்னு சொல்லி தாங்க போட்டியே. அந்த போட்டியில நம்ம ஹீரோயின் கலந்துக்கிட்டு அந்த ராஜீவ் கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு விருப்பமான இத்தனை வருஷம் அவங்க சாப்பிடாத அந்த உணவை வெளுத்து வாங்குற மாதிரி காட்ட அதை பார்த்தோம் ஹீரோ. அடிப்பாவி, நீயா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன மீறி நீ போயிட்டல அப்படின்ற மாதிரியும் நினைக்க, உன்னை மீறியும் போவேன், இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சந்தோஷமாவும் வாழ்வேன்னு சொல்லி அவங்க அங்க ஒரு முட்டையை எடுத்து கடிக்கிறாங்க. இங்க ஹீரோவோடைய உருவம் அப்படியே உடையிற மாதிரி காட்ட. ஸோ அப்படி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு முட்டைக்காக இப்படி ஒரு பிரச்சனையான்ற மாதிரி யோசிக்காதீங்க. இங்க புகுந்த வீட்டுல இருக்கிற எத்தனையோ பெண்கள் அவங்க பிறந்த வீட்டுல இருக்கும் போதோ எல்லா நாளுமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்திருக்கலாம். இப்போ சில பேரு புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெறும் வெஜிடேரியனா மாறி இருக்கலாம். அவங்களா விருப்பப்பட்டு மாறினா சரி. ஆனா நீ மாறிதான் ஆகணும்னு சொல்லி அவங்க கணவர் சொல்லியோ இல்லனா அவங்க மாமியார் மாமனார் சொல்லியோ கூட இத மாதிரி சிலர் இருக்கலாம். அப்படி நீங்க யாருன்னா இருக்கீங்களா? இந்த வீடியோ பாக்குறவங்க உங்கள யாருன்னா இருந்தீங்கன்னா கூட கீழே உங்களோட கதையை கமெண்டா போடுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.